ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமி ரஸ்கல். நம்ம இப்போ சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு பொருளை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேங்கை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டேங்குன்னொன்னே கடையில் விற்கிற டேங்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் நம்ம சொந்தமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டேங்கை நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 400 வரைக்கும் விலை வாங்க முடியும். அதே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 40 வரைக்கும் தான் ஆகும். இந்த தேங்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீட்டிலையே எப்படி டேங்க் ஜூஸ் போட்டு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 250 கிராம் சீனி, குளுக்கோஸ், மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ், கொஞ்சோண்டு உப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை ஃபஸ்ட்டு மிக்ஸி கப்பில் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் குளுக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குளுக்கோஸ் ஆட் பண்ணால் தான் ஒரிஜினல் டேங்க் ஜூஸோட ஃப்ளேவர் வரும். அதுக்காண்டி தான் நம்ம குளுக்கோஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப பொடியாகிடாமல் ஒரே ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போது பவுடர் நல்லா இதே மாதிரி வந்திருக்கணும். இப்போ அதில் மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அது எனக்கு போதுமானது. நீங்கள் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா அதிகமாக. திரும்பி அதை லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இப்போது டேங்க் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பவுட்ரு பார்க்குறதுக்கு. இல்லை ரொம்ப அரைச்சிங்கன்னா இது ரொம்ப பொடியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான டேங்க் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 200-300 ரூபா செலவாகும் இந்த டேங்க் பவுட்ரு வாங்குறதுக்கு. இது ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இந்த பவுட்ரை நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியிலையும் வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ அந்த பவுடர் 2 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் சேர்த்தாலே போதும், ஜூஸ் ரெடி. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கூலிங்காக சாப்பிடுவீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வேணால் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேங்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டேங்கை நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கோடை காலங்கிறதுனால இந்த லாக்டவுனுங்கிறதுனால நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் கரைச்சி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.